சரி, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஜூஸ் குடித்தா இந்த கேன்சர் குணமாகும், அதே மாதிரி இந்த இலையை சாப்பிட்டா கேன்சர் முற்றிலுமாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய இது வருது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அரவிந்த், இந்த ஒன்ஸ் கேன்சர்னு வந்துருச்சுன்னாங்க இந்த ஆயுர்வேதிக் மெடிக்கல் லைக் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இலைகள் அது எதுவுமே வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா கேன்சர் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது எந்த ஆர்கனில் வந்துருக்குது, எந்த டைப் ஆஃப் கேன்சருக்கு தகுந்தாப்புல ட்ரீட்மெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேன்சருக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜ்னா மோஸ்ட்லி சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அதுதான் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரே ஆப்ஷனு. கூட வந்து கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி அது திரும்பி வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த கீரை, காய்கறிகள், பழங்கள் ஏன் எடுத்தால் கேன்சர் ரிஸ்க் குறையுதுன்னு சொல்கிறோம்னா அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கு அது விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கனால நம்மளுக்கு வந்து அந்த கேன்சர் ரிஸ்க் குறைக்குமே ஒழிய கேன்சர் வந்துருச்சுன்னா அது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனே கிடையாது. ஒன்ஸ் கேன்சர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை மீட் பண்ணி அவங்க வந்து எந்த ஆர்கனில் எந்த டைப் ஆஃப் கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, என்ன ஸ்டேஜ்னு பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் வந்து சர்ஜரியா, கீமோதெரப்பியா, ரேடியோ தெரப்பியாங்கிறது டிசைட் பண்ணுவாங்க. இந்த நாட்டு மருந்து, பச்சிலைகள் அதெல்லாம் சாப்பிட்றதுனால வந்து கண்டிப்பாக வந்து க்யூர் பண்ண முடியாது.